பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा शरणं, महापेरियवा शरणं, सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा शरणमाय பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. ಅಪಾರ ಕರುಣಾ ಸಿಂಧಂ ಜ್ಞಾನದಂ ಶಾಂತರೂಪಿಣಂ ಶ್ರೀ சந்திரசேகர குரும் பிரபாமதானம் கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு அம்பாளுக்கே பாடம் எடுக்க வந்த ஏத்திஸ்ட். அம்பாளுக்கே பாடம் எடுக்க வந்த ஏத்திஸ்ட். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். தினமும் பார்க்குற மாதிரி ஒரு அடிக்கடி பார்க்குற ஐடியா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வெளியில் போகிறது, திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறவா கொஞ்சம் பார்க்குறவாளாக பண்ணுங்க. ஏன்னா அது மாதிரி தான் நம்ம என்னன்றத ஐடியாவில் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை முல்லைவாசல் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், அவர் சான்ஸ்கிரிட் ஸ்காலர், மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜில் ரிட்டையர்ட் பிரின்சிபல். அவர் இந்த இன்சிடெண்ட்டை அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். காஞ்சி மடத்தில் மகாபெரிவா ஒரு நாள் கார்த்தால சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அது மேலே மேடையில் பண்ணிட்டு இருக்கார். ஒரு மேடையில் ரெய்ஸ்டு மேடை அங்கே பண்ணிட்டு இருக்கார். எதிர்க்க நிறைய பேர் தரையில் பக்தர்கள்னால் உட்காந்து பூஜையை பார்த்துட்டு இருக்கா, பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கான். சந்திரமௌலீஸ்வர திருபுர சுந்தரியை அதில் ஒரு ஏத்திஸ்ட் நாஸ்திகவாதியம் வந்திருக்கார். அவர் பெரியவா லலிதா சாஸ்திரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காருன்றத புரியுறது. அந்த நாஸ்திகர் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டுருக்கார். அவருக்கு கொஞ்சம் மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் அவர் தலைவிதி இப்படி இருக்கார், அதான் பார்க்கணும். அவர் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட ரொம்ப தள்ளி தான் இருக்கார். பெரியவா காதில் விழாது, இருந்தாலும் அவர் பரமேஸ்வரன்றதுனால அவருக்கு தெரியுங்கிறது பின்னாடி தான் எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் புரியும். நாஸ்திகர் சொன்னார், பெரியவா சொல்கிறது லேசாக காதில் விழுந்தது இருக்கு. ஆ பிரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு அம்பாள் பார்வையில் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு வருது. பெரியவா தான் பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனால் பெரியவா ஏன் ஆச்சாரம் மடி மற்ற பேரை தொடரதில்லை, தொட விடுறதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. அது பிரசாதம் தரபோது கூட தூக்கி தூக்கி போடுறாரு தவிர அப்படியே இவ்வளோ இருக்கிறதா. ஆனால் அம்பாள் அப்படி சொல்லலையே. அம்பா இவரை இந்த மாதிரி எங்கே பண்ண சொல்கிறா அப்படின்னு பேசின்னு இருக்கார் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட. அவர் இவருக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி கேட்டுன்னு இருப்பாராக இருக்கும். ஆனால் இவரும் சொல்லின்னு இருக்கார். பூஜைலாம் முடிஞ்சுது, எல்லாருக்கும் தீர்த்த தீபாரதனை முடிஞ்சு தீர்த்த பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பா பெரியவா. அது மாதிரி கொடுத்துட்டே வரா, ஒவ்வொருத்தருக்கா தீர்த்த பிரசாதத்தை கொடுத்துட்டே வரும்போது இந்த ஏத்திஸ்ட் நாஸ்திகவாதியோட முறை வந்தது, அவர் டேர்ன் வந்தது. பெரியவா அவர்கிட்ட தீர்த்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நாஸ்திகர்கிட்ட சொன்னார், ஆ பிரம்ம கீட்ட ஜனனிக்கு அடுத்த நாமாவளி தெரியுமோ அப்படின்னார் பெரியவா. அவர் பேசாமல் இருந்தார். பெரியவாளே சொன்னால் வர்ணாசிரம விதாயினி அப்படின்னு வருது. அவாவா ஆசிரமத்துக்கு தேவையான வர்ணாசிரம தர்மப்படி எல்லாருமே நடக்கணும். உதாரணத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவா பேண்ட் ஷர்ட்டு ஷூ செப்பல் இதெல்லாம் தான் போட்டுட்டு போவா. நான் திடீர்னு பஞ்சகச்சம் கட்டின்ட்டு தான் போவேன். பொம்பளைங்கள் வேலைக்கு போகிறான்னா நான் மடிசார் கட்டின்னு தான் போவேன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் ஒத்துக்க மாட்டா. அது என்னென்ன ட்ரெஸ் கோடு இருக்கோ அதை அவள் கடைபிடிக்கணும் இல்லையா? அதே மாதிரி வர்ணாசிரம விதிகள் இருக்குது சொல்கிறது அடுத்த நாமமே அதுதான் வருது. அதை நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அது சொல்கிறது. அப்போ நான் பண்ணது சரிதானே?
பண்ணுறது அப்படி சரிதானே அப்படின்னு பெரியவா அந்த நாஸ்திகர்கிட்ட கேட்டார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு லலிதா சாஸ்திரம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கவர் ஒரு சாதாரண ஒரு சன்னியாசி இல்லை. எங்கேயோ இவா பேசியிருந்தவா, அதுவும் பூஜை நடக்கும்போது பக்கத்தில் எல்லோரும் இருக்கும்போது உறக்க பேசியிருக்க மாட்டா. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கொஞ்சம் சின்ன வாய்ஸில் தான் அவர் பேசியிருந்திருப்பார். அவரும் அப்படியானு தலையாட்டியிருந்திருப்பார். அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணாருன்னு தெரியாது. இவர் இவருடைய ஒப்பீனியன் சொன்னார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே இருக்கிறது சில பேர் நினைக்கலாமே, நாஸ்திகர்கள் தான் இப்படி நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இது மாதிரி நினைக்கிறது சில பேர் இருப்பா, இல்லாமல் இருக்க மாட்டா. பெரியவா யாருன்னு தெரியாதவா அந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்தில் நம்ம என்னத்தில் சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவர் பெரியவா தான். ஏன்னா அது சொன்னதே பெரியவா அப்படிங்கிற பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் தானே. அதனால் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும் பெரியவா ஏன் இப்படி பண்ணுறான்னு. சிலதுக்கெல்லாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவள் வித்தியாசமாக நினைக்கலாம், பெரியவா ஏன் இப்படி தூக்கி போடுறா பிரசாதத்தை, ஏன் கையில் தொடுறதில்லை, அவள் கை படுறதில்ல, பக்தர்களுடைய கை அப்படி இப்படின்னு அதெல்லாம் இருக்கலாம். இவானா எப்பயாவது படுறது, அவானா ஏன் படுறதில்லை, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். ஆனால் வர்ணாசிரம தர்மம்னு ஒன்று இருக்குது, அதுபடி தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு பெரியவா அந்த நாஸ்திகருக்கு, கடவுளே இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகருக்கு இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருக்குன்னு பெரியவாளுக்கு இப்படி தெரியும். அப்படின்னா பெரியவா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன், லலிதா பரமேஸ்வரி, அவரே அவர் தான், மகாபிரிவா தான். அதனால் இவர் இங்கே பேசுகிறது பெரியவாளுக்கு நல்லாவே தெரியும்னா அதை பேசணும். இந்த இடத்துல இந்த மாதிரியான இதை அவருக்கு பக்கத்தில் இருக்கிற பேசணுன்ற புத்தி, அது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது அந்த பரமேஸ்வரன் தானே. அதனால் அவருடைய ஆக்ஞையில் தான் இவர் இதெல்லாம் பேசியிருக்காரு, நடந்திருக்கு. அதனால் அவருக்கு ஒரு பாடத்தை இவருக்கு புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா கூப்பிட்டுருக்கலாம். அன்னிலேருந்து அவருக்கு விட்டுருக்கலாம், நாஸ்திகராக இருக்கவர் கூட மாறி கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாத. அதுக்கப்புறம் என்ன நடந்தது. அதனால் அம்பாள் அவதாரமே இருக்கக்கூடிய அம்பாளுக்கே பாடம் எடுக்க வந்த அந்த ஏத்திஸ்ட்டுக்கு என்ன கதி ஆச்சு அப்படிங்கிறத நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் பெரியவா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் நம்மலாம் புரிஞ்சுட்டு இருக்கோம், அதுபடி நம்ம நடக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரியா பாதமேச்சரணும், மகாபிரியா பாதமேச்சரணும்.